தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இது தாவேக அரசை எடை போடும் தேர்தல் என்பதால் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இப்போது வரவிருக்கும் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தான் தாவேக அரசின் உண்மையான அக்னி பரீட்சை. தேர்தலின் போது மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தாவேக 108 இடங்களை பிடித்தது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் லீக் ஆதரவுடன் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றார். ஆனால் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்பது போல காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டே வெளியேறிவிட்டன. மறுபுறம் தேர்தலில் தோற்ற அதிர்ச்சியில் இருந்த அதிமுகவுக்கு அடுத்தடுத்து ஷாக் ஏற்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, எஸ் ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, டாக்டர் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் வென்றதால் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய 7 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டன. இதற்கிடையே 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை வருகிற 24ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு எதிராக இடைத்தேர்தல் எப்போதும் ஒரு எடை போடும் கருவி. தாவேக ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் 100 நாட்களை கூட எட்டவில்லை. ஊழல் ஒழிப்பை தாரக மந்திரமாக கொண்டு அரசு செயல்படுவது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் கூடுதல் மின்கட்டண வசூல் புகார்களை சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளன. திமுக, அதிமுக, பாஜக என முப்பெரும் எதிர்க்கட்சிகளும் அரசின் ஒவ்வொரு செயலையும் அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தாவேகவுக்கு 107 எம்எல்ஏக்கள் உள்ளனர். 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ், 2 எம்எல்ஏக்கள் கொண்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகியவை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றாலும் ஏனைய 3 கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை எப்போது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் என்ற அபாய மணி ஒலிக்கிறது. இந்த சூழலில் ஆட்சியை தக்க வைக்க தாவேக இந்த 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் இந்த இடைத்தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக மாறப்போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.